ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் குக்கிங் பிளானட். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான காய்கறிகள்லாம் போட்டு ஒரு நல்ல சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாம்பார் செய்கிறதுக்காக நம்ம ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் துவரம்பருப்பை எடுத்துக்கிறோம். அது நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுக்கணும். பருப்பை நல்லா கழுவிட்டு சுத்தமாக அதில் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் வெட்டி வச்ச ஒரு தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிட்டு இதை நல்லா மூடி வச்சிடறோம். ஒரு 5-6 விசில் வர்ற மாதிரி விட்டுடுறோம். இந்த சாம்பாருக்கு நான் வந்து 2 வெங்காயம், வரமிளகா, கொஞ்சமாக புளி, ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். காய்கறிகள் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், அப்புறம் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி தக்காளி நம்ம பருப்பில் சேர்த்துருக்கோம், அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வானலில் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கடுகு, சோம்பு, சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு ஆனியன் எல்லாம் போட்டு வேக வைக்கிறோம். நம்ம வெட்டி வச்சுருக்கிற பூண்டு, தக்காளி ப்ளஸ் எல்லா காய்கறிகளையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கிட்டு தேவையான அளவு நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். அப்புறம் தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். காய்கறிகளோட அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எச்சா கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு 4 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம், 5 ஸ்பூன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வைக்கணும். காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா இது நல்லா கலரி விடணும். ஏன்னா கீழே வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கணும். இல்லைன்னா வந்து இந்த பருப்போட டேஸ்ட்டே வந்து மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த சாம்பாரில். சிலர் வந்து இதை நல்லா வேக விட்டுருவாங்க, பருப்பு வந்து பற்றிக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நல்லா கலரி வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம இறக்கணும். அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான டேஸ்டான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆனியன் ரிங்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். கூடவே வந்து கொஞ்சம் அப்பளம் பொரிச்சுக்கலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் ரூமில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த காம்பினேஷன் தான் ரொம்ப பிடிக்கும். இது செஞ்சதுக்கப்புறம் சூடான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பரிமாறி டேஸ்டான சாப்பாட்டை சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்.